Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் பப்ளிக் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட், தட் மீன்ஸ் 2025-26 பப்ளிக் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க அப்படின்ற இந்த பேட்டர்ன் தான் வரக்கூடிய கோட்டையிலேக்கு உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நம்ம இந்த கேட்டில் 14 1 மார்க் இந்த ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கான்சோனன்ஸ், தட் மீன்ஸ் வந்து அக்ரிமெண்ட், ஆப்ஷன் B. Second one is chirping, that means high pitched sound. Next third one வந்து பார்த்தீங்கன்னா souped, that means move very quickly. ஸோ ஓவரால் 1 2 3 synonyms இந்த பார்த்தீங்கன்னா 3 1 மாதிரி புக் பேக் வந்து டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டனிம்ஸ், புக் பேக்கில் ஆன்டனிம்ஸ் கிடையாது, நீங்கள் synonyms படித்தா தான் ஆன்டனிம்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். கிரம்பிள்டுனா வந்து broken, அப்போ ஆன்டனிம்ஸ் வந்து அட்டாச்சு. நெக்ஸ்ட் பூன்னா நமக்கு வந்து பிளஸ் ஆர் போனஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்டனிம்ஸ் வந்து பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்லி, தட் மீன்ஸ் வந்து குயிக்லி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி. நெக்ஸ்ட் டீரோட வந்து ப்ளூரல் வந்து டீர் தான். தட் இஸ் 7th கொஸ்டின் சிங்குலர் ப்ளூரல், இது புக் பேக்கில் இருக்குது. அடுத்து வந்து 8th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒபீடியன்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் டிஸ்ஒபீடியன்ட். GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். 10th ஒன்று வந்துன்னா மிஸ்டர் எம்எல் டேஸ் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா டேர்ன் டூ, இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது. இது பார்த்து புக் இன் சைடில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபேர்வெலுக்கு வந்து ஃபேர் பிளேயும் கம்பேர் பண்ணலாம், ஃபேர்வெல் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். த போலீஸ் வேர் டேஸ் அந்த த போலீஸ் வேர் ஆன் த ஹேண்டுன்னு கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 13th ஒன்று பார்த்தா ஷி டேஸிங் லாஸ்ட் வீக்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னாவே கீழே இருக்கிற வேர்டை வந்து பாஸ்ட் டென்ஸாக போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் வந்துடும். அப்போ சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் சாங், வாஸ் போடக்கூடாது, அப்போ சாங் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் தோ, ஏன்னா இருந்த போலும் கம்பேர் பண்ண தோ, ஆல் தோ, ஈவன் தோ, இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட்னாவே இருந்த போல அந்த ஒரு 14 மார்க்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் த லாக்ட் ஹவுஸ்னா இது செகண்ட் யூனிட்லேருந்து கம்பேர் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து த காப்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரோக் த ஃப்ரண்ட் டோர்னு கம்பேர் பண்ணக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் வாட் டஸ் த டர்ம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ், சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ் டு ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்டு நேஷன் கம்பேர் பண்ணக்கூடியது. ஹவு டஸ் டேவிட் ஆப்ரேட் கம்ப்யூட்டர் வித் த லிபரேட்டிங் கம்யூனிகேஷன் டிவைஸ், இது டேரக்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வை வேர் த ஓல்ட் வில்லேஜஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் டெஸ்க், நமக்கே தெரியும் இது லாஸ்ட் லெசன் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல லெசன் கம்பேர் பண்ணக்கூடிய இதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் ஓவரால் 4 2 மார்க்லேருந்து 3 2 மார்க் எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தோம். ஆஃப் இஸ் த வே ஆஃப் லைஃப்ல இந்த வே ஆஃப் சோல் இட் த வே பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுனில் கம்பேர் பண்ணணும். ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்னா த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் இஸ் ஸ்ட்ராங் அபவுட், ஹவு டஸ், அது ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட், நேம் த சீசன் மென்ஷன் இல்லை, அது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த காமன் ஃபார்முலா ஆப்வியஸ். ஓவரால் இந்த பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஈஸியாக 6 மார்க் எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டால் 23rd வந்து டைரக்ட் டைரக்ட் ஏன்னா வாட் இஸ் இட் இ ஆஸ்க்டு, அப்போ இ ஆஸ்க்டு வாட் இட் வாஸ், அவ்வளோதான். ஏன்னா இது பார்த்தா சிஎஸ்டி கம்பேர் கன்ஜெக்ஷன் சப்ஜெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் கிராமர் ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. நெக்ஸ்ட் பஞ்சுவேட்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள், சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். அதுக்கப்புறம் தாரா தர்னி த செகண்ட் சைல்ட் போட் ஆஃப் இந்தியன் நேவி, அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வான் மீ, அல்லது பார்த்தீங்கன்னா த டாக்டர் கைண்ட்லி வான் மீ அட் லாஸ்ட்னு கம்பேர் பண்ணக்கூடிய இதை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஜம்பிள் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் ரோடு மேப் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கூடிய பார்த்தீங்கன்னா ரோடு மேப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் ஆமல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமல் பார்த்தீங்கன்னா எழுந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் லெசன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்டிக், அதுக்கப்புறம் டையிங் டிடெக்டிவ் லாஸ்ட் லெசன். ஓவரால் 4 பேராகிராஃப்மே ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபில் செகண்ட் பார்ட்டில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃப் கிரம்பிள் ஃபேமிலி நோமன் ஆர், நீங்கள் கிரம்பிள் ஃபேமிலி கட்டாயம் ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிங்கன்னா தான் ஒரு பேராகிராஃப் எழுதணும். அதுக்கப்புறம் ரைமிங் ரைம்ஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்த இயர், அதே மாதிரி டிஸப்பியர், சோல், கோல். அதே நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ரைம்ஸ்கிங் கம்பேர் இயர் ஏ, சோல் பி, கோல் பி, அதே மாதிரி டிஸப்பியர் ஏ, அப்போ ஏபிபிஏ. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஃபிகர் ஆஃப் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நாட் அரிங் நாட் வருதுன்னா அது அனஃபோரான்னு கம்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அலிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண பார்த்தோன்னா இந்த பேரப்ரைஸ் ஹவுஸ் அண்ட் எல்ம்ஸ்டீனில் கம்பேர் பண்ணக்கூடியதான். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ரீஅரேஞ்சு பேசேஜ் காம்பரன்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆன்சர் பண்ண போது நீங்கள் பெட்டர் டு சூஸ் த பேசேஜ் காம்பரன்ஸ். ஏன்னா ரீஅரேஞ்சு ஒன்று தப்பாச்சுன்னா 2 மார்க் போயிடும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து டெம்பஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா பேசேஜுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேசேஜுக்கு இதில் கம்பேர் பண்ணியிருக்கிறதாங்க பார்த்தீங்கன்னா 4th யூனிட், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண நாடி டெய்லி ஏஜ்டு மருந்து கேட்டுருங்க. அதுக்கப்புறம் 20 மார்க்ஸ் ரொம்ப சிம்பிள், அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட். நீங்கள் பெட்டர் டு சூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நோட்டீஸ், அதுக்கப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எழுதக்கூடியது வந்து நோட் மேக்கிங். மறக்காம டாபிக் 2 பேராக கொடுத்தா நீங்கள் சிங்கிள் பேராகவே கம்பேர் பண்ணி நோட் மேக்கிங் எய்தர் ஹைஃபன் போட்டு எழுதினா முடியும், அல்லது வந்து சைட் ரீடிங் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்ச ஆன்சர் இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஷி இஸ் ஏன் எல்ஐசி ஏஜென்ட், அதை ஆக்சுவலாக வந்து ஒரு அப்ரிவேஷன் கொடுக்குறேன், FHLMN அப்ரிவேஷன் கொடுத்தா ஆன் கம்பேர், அப்போ ஆன் எல்ஐசி தான் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைல் இஸ் த ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர், ஒன் ஆஃப் த வந்து எஸ் நம்ம லாங்கஸ்ட் ரிவர்ஸ். எடிசன் வாஸ் born
பான் அட்டு கிடையாது. ஏன்னா எந்த ஊரில் இன் பானின்னு கம்பேர் பண்ணால் ஐ ப்ரிப்பர் வந்தாவே தேன் எடுத்து டூ போடணும். த பாய் ரன் ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்டு ஃபாஸ்ட்டு. அதே நெக்ஸ்ட்டு மெமரி போயம் அதில் கேட்டால் ஐஎம் எவரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரின்னு கம்பேர் பண்ணக்கூடிய மெமரி போயமில் ஐஎம் எவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாடிடெல் பேராகிராஃப் ஸ்டோரி ஆஃப் முல்லனும் அதே மாதிரி டில்லாமா லாஸ்ட் யூனிட்டில் கம்பேர் பண்ணக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பேராகிராஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் முல்லன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிகென்ஷன் இதுக்கு 8 மார்க் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசேஜ் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 38 கம்பேர் பண்ணக்கூடிய பேசேஜ் நாடிடெயிலேருந்து கேட்பாங்க. இந்த 47 ஜென்ரல் பேசேஜ் காம்ப்ரிகென்ஷன் ஆர் பாயிண்ட் காம்ப்ரிகென்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்குனாலுமே வந்து டேரக்ட் ஆன்சர். ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வரக்கூடிய கோட்டேலி எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும் எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அதில் மார்க் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ கட்டாயங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேசி. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன், நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் இன்னும் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. அடுத்து வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கு தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் வீடியோ ஏதாவது தேவைனாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.